கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அண்ணே, இம்பிட்டு நாளா இந்த ஒரு விஷயத்துக்காக தானே ரொம்ப எங்க அழுதுக்கு இருந்தியா? இன்னைக்கு அது நெசமாயிருச்சுனே. உங்க குழந்தை யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க வாழ்க்கையில் செஞ்ச தப்பு உங்க குற்ற உணர்வுல கொண்டு போய் விட்டுச்சு. இப்ப அந்த குற்ற உணர்வுல இருந்து நீங்க வெளியும் வர மாதிரி எல்லாமே அமைஞ்சிருச்சுனே. இம்பிட்டு நாளா நீங்க பெத்த பிள்ளைய உங்க கூடவே வச்சுக்கிட்டு தெரியாம இருந்திருக்கீங்க. இது ரொம்ப கொடுமனே. இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாமே நல்லபடியா தானே இருக்கு. இதுக்கு மேல எதுக்குனே காத்துக்கு இருக்கீங்க? வாங்க போய் அத்தாச்சி கூட்டு வந்துருவோம். ஐயா ருத்ரா, அந்த புள்ள மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியாது இல்லையா? நீ தெரியாம செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு குழந்தை ஒரு பலியாகி போயிடுச்சு இல்லையா? இந்த குழந்தை என்னையா செய்யும்? வாயா போய் அம்மா கூட்டு வந்துருவோம். அண்ணா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னு, ஆனா இன்னைக்கு குழந்தையே இருக்குன்னு இன்னமும் ஏனே காத்துக்கிருக்கியா? இப்பதானே புரிஞ்சுது. இப்பதான் தெளிவா புரியுது. நீங்க ஏன் எங்களோட வாழ்க்கையெல்லாம் ஒன்னையும் பார்த்து செஞ்சிய? உங்களோட வாழ்க்கைக்காக நீங்க வாழவே இல்லைண்டு இவ்வளவு பெரிய சோகமான விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படின்னே இருந்தீங்க. முதல்ல அந்த பிள்ளைக்கு உறவுண்டு சொல்லிக்க யாராவது இருந்தாங்களா ஐயா? அதை பத்தி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிச்சா? சும்மா படிச்சோம். அனு சொல்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அத்தாச்சிக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களை தேடிதான் போயிருப்பாங்க. அது என்ன இருந்தானே கண்டுபிடிக்கணும். எப்படா கண்டுபிடிக்க சொல்ற? எதுவுமே என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே. பிள்ளைய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கள பத்தி இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஒரு உண்மையுமே தெரியாதுடா. இம்பிட்டு நாளா மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என் முன்னாடி அவங்க நடமாடி இருந்திருக்காங்க. எனக்கு இது தெரியலடா. எனக்கு தெரிஞ்ச அனுக்கு நான் தான் அப்பான்னு அவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு வாரமாவே அவங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அதுவும் ஒரு மாதிரி வெறுக்கிற மாதிரியே ஒன்னே செஞ்சாங்க. அப்ப கூட எனக்கு புரியலடா. இன்னைக்கு என் புள்ள வாயை திறந்து நீதே அப்பான்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களேடா. தெரிஞ்சிருந்த உண்மையை ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் என்னடா செஞ்சிருப்பேன் சொல்லு. எம்பிட்டு வருஷமா மனசுக்குள்ள நொந்து செத்துருக்கேன் தெரியுமா? என்ன மாதிரி ஒரு கஷ்டம் எவனுக்கு வரக்கூடாது. நான் பண்ணது பெரிய தப்பு. அனு என்கிட்ட இருக்க கூடாதுடா. பெத்தது அவங்க தானே, அவங்க கிட்டவே இருக்கணும். கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துடலாம்டா. ருத்ரா, என்னையா பேசிக்கிருக்க? இம்பிட்டு வருஷம் கழிச்சு உன் உயிரில் வந்த உயிர் வாங்கிட்டே இருக்கும் போது எப்படியா இது பண்ணுவ? நீ வா, நீ பேசி சரி பண்ணி அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டு வருவோம். உங்களுக்காக இல்லைனாலும் அந்த பிள்ளைக்காகாது அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். இல்ல பத்தா, அது சரியா வராது. நான் அர்ச்சனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு பிள்ளைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வருவோம். அதுவே சரியா வரும். ஆனா இப்ப அவங்க எங்க போனாங்க எங்கன்னு எதுவுமே தெரியாதே. அதை நான் சொல்றேன். மாமா, ருத்ரா என் கூட வா. மாமா, அப்ப அவங்கள பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா தெரியாதல்ல, யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். ருத்ரா, நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். வாரியா இல்லையா? உன்னோட 4 வருஷ கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? மாமா, என்ன மாமா சொல்றிய? ஒண்ணுமே விளங்கவே இல்லை மாமா. ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன் மாமா. குழப்பத்துக்குலாம் இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுதுன்னு நான் சொல்றேன். என் கூட வாரியா இல்லையா? ருத்ரா மாப்பிள்ள ஏதாவது சொன்னா அதுல விஷயம் இருக்கும்யா. நீ போயா, போய் நல்ல ஒரு முடிவோட வாயா. வாங்க நீ போங்க. அண்ணே வாங்கண்ணே, இம்பிட்டு வருஷமா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நியாயம் கிடைக்க வேணாமா? வாங்க நீ போங்க.
செய்யறேன்? அர்ச்சனா, நீ என்ன செஞ்சுக்கிருக்க? உனக்கு ஏதாவது விளங்குதா அர்ச்சனா? ஒருத்தர் கூட தப்பு பண்ணிட்டு உன்னை நினைச்சுக்கிறந்தவன் உன்னை உண்மையா காதலிச்சிருந்து துரோகம் செய்ய போறியா நீ? இந்த துரோகத்தை நீ பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு போல, இப்போ மறுபடியும் வந்து மனமே இடத்துல உட்காந்துக்கிறியே. அன்னைக்கு கூட உனக்கு எதுவும் கிடையாது, ஆனா இன்னைக்கு உன்னையே நம்பி ஒரு உசுர் இருக்கு, அந்த உசுருக்கு துரோகம் செய்யறியா? இல்ல, உன்னையவே நினைச்சுக்கிருந்த அந்த வருணுக்கு நீ துரோகம் செய்ய போறியா? போயிட்டு 4 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டிக்கிறேன்னு சொன்ன அவனுக்கு துரோகம் செய்யணுமா? அவன் பாவம் கிடையாதா? அவன் என்ன தப்பு செஞ்சா என்ன லவ் பண்ணதை தாண்டி நான் இப்ப என்ன செய்யறது? எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டு நின்னுக்கு இருக்க, எனக்கு வழியே இல்லைன்னா என்ன செய்யணும்? ஏங்க, சொல்லுமா. சொந்த பந்தம் அத்தனை பேர் இருந்தும் கல்யாணம் எப்படி பண்ணுறது ஒரு வகையில் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருந்தாலும் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறோன்னு நான் சந்தோஷம் தான் படுறேன். ஆனாலும் அர்ச்சனா முகத்தில் சந்தோஷமே இல்லை. நீ அமைதியா இருமா. என் பொண்ணுக்கு எது நல்லதோ அதை அவளே பார்த்துப்பா. நீ அமைதியா இரு. சரிதான், ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே சூழ்நிலையில் இதே மாதிரி விட்டுட்டு போனா இன்னைக்கு மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு வந்து மனமேடியில் உட்காந்துருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல. எதையாவது கேட்கணுன்னா அதுக்கு பதிலும் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறா. இப்போ என்னதான் பண்ணணும்? அவகிட்ட நீ எதையும் கேட்காத. நீ கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் அவள் நிம்மதியா இருப்பா. ஏன்னா அவளுக்குள்ள ஏதோ கஷ்டம் இருக்க போய் தான் அன்னைக்கு கல்யாணம் வேணான்னு நிறுத்திட்டு போனான். இன்னைக்கு எல்லாமே மாறும். நான் ஏன் ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பா இல்லாம கூட வளர்ந்துட முடியும், ஆனா அம்மா இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி? இல்ல, அணுக்கு வாய் பேச தெரியாது, அவ வாய் பேச மாட்டா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தது நானே. இன்னைக்கு நானே அவ கூட இல்லைன்னா அவ எப்படி இருப்பா? நான் என்ன செய்யறேன்? இப்ப மட்டும் வருண் என் கழுத்துல தாலி கட்டிட்டா எல்லாமே முடிஞ்சிரும்ல. பேசாம வருண் கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? இப்ப சொல்லலைன்னா எப்பயுமே நம்மளால சொல்ல முடியாதுல்ல. பேசாம வருண் கிட்ட உண்மையை சொல்லிட்டு நம்ம அணைக்கிட்டே போயிடலாமா? இல்ல, அப்படி சொல்லிட்டா மறுபடியும் நான் வருணை ஏமாத்துறதுக்கு சமமாயிரும். ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? என்னால தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியல. நான் செத்துருவேன் போல இருக்கு. என்ன அர்ச்சனா? முதல் பார்வை நெஞ்சில் சலனம், ஞாபகங்கள் இனிக்குதடா, மழல் போல புன்னகை ஒன்று என்னாச்சு அர்ச்சனா? நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். திரும்பவும் பழசதையும் நினைக்காது என்ன? இனிலேருந்து நம்ம லைஃப் நியூவா ஸ்டார்ட் ஆக போகுது. வருண், இப்பெல்லாம் பேசாத வருண். நீ பேசுறத பார்க்கும்போதே உண்மையை உளறி கொட்டிட்டு போயிடுவோன்னு பயமா இருக்கு. ஏன் வருண் நீ இப்படி இருக்க? இந்நேரம் நீ வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த குழந்தைய ஒப்படைச்ச கையோடி நான் செத்து போயிருந்திருப்பேன். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல வருண். உன் முகத்தை பார்க்கும்போது, உன் கண்ணை பார்க்கும்போது நான் உன்கிட்ட போய் மட்டுமே சொல்லிக்கிருக்கேன். மனசு உறுத்துது. என்னால உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. உனக்கு வேணா நான் உன் கூட இருக்கிறது உனக்கு புதுசா தெரியல, ஆனா நான் சுக்கு நூறா உடஞ்சிட்டே வருண். என்ன திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மனசு புறா ரணமா இருக்கு வருண். என் வாழ்க்கையில் நடந்த இந்த 4 வருஷ அனுபவத்துல ஒவ்வொரு இன்சிடென்டா நான் யோசிச்சு பார்க்கும் போது நானா எதுக்கு உயிரோட இருக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இருக்கேன். என் நிலைமையில ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவன் என்ன முடிவு எடுத்திருப்பான்னு எனக்கு தெரியல. நான் உனக்காகவும் யோசிக்க வேண்டியதா இருக்கு, என் குழந்தைக்காகவும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. 2 சைடும் முழிச்சிட்டு நிக்கிறேன். வலி தெரியாம நிக்கிறேன் வருண். என்னை யாரு வந்து காப்பா
இது வரைக்கும் நீ போன பாதை தப்பா இருந்திருந்திருக்கலாம். ஆனா இனிதான் நீ சரியான பாதையில போக போற. என்ன வருண்? இல்ல, இனிதான் நீ கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருப்பேன்னு சொன்னேன். ம்? ம், மடி மீது நீ இருந்த சொர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்களும் நின்று போகாதோ. நேராக்கிட்டே இருக்கு, தாலி கொடுத்துடலாமா? கொடுங்க சாமி. இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்தை ஊரறிய ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு நினைச்சோம். கடைசியா இப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை. எப்படி நடந்தாலும் நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, அவ்வளவுதாம்மா. என்னமோ போங்க. மாப்பிள்ள இந்தாங்கோ, தாலியை கட்டுங்க. கட்டுங்க மாப்பிள்ள. காதல் தந்த தழும்புகளில் இப்போதும் நம்பிக்கிட்ட பொண்ணு நானும் எங்க பாவம் உன்னை விட்டு விலகிட மனமின்றி தள்ளி நானும் போகிறேன் எரிந்திடும் மூர்த்தி குழி போல உள்ளுக்குள் எரியிற நானும் கண்ணெல்லாம் உன்னை எண்ணி தேடி பார்க்குதே. வருண் கட்டுப்பா. கெட்டி மேலம், கெட்டி மேலம். விடுதே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அம்மா அம்மா, என்ன பண்ணுனீங்க அம்மா? ஏன் இன்னும் வச்சுட்டு வந்தீங்க? அனு, அனு பேசுறியா? அனு பேசுறியா அனு? அனு, என்னங்க என்னங்க இது? அப்படியே நம்ம அர்ச்சனா மாதிரியே இருக்கு இந்த குழந்தை. ஒண்ணுமே புரியல. அம்மா, ஏம்மா அனு பாப்பா விட்டுட்டு வந்தீங்க? அனு பாப்பா ரொம்ப அழுதுட்டா. இப்ப அம்மா பார்த்தோன்னா அனு பாப்பாக்கு சந்தோஷம். அம்மா, வாங்க அம்மா. அனு, 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 அனு அம்மாவை பண்ணிச்சிரு அனு. தங்கம். என்னங்க என்ன நடக்குதுங்க? அம்மா அர்ச்சனா பார்த்து அந்த குழந்தை அம்மாங்குது. இப்போ உனக்கு எல்லாமே புரியும். வருண் அங்கிள், அவங்க வந்துட்டாங்களா தெரியல அங்கிள், இருங்க பார்க்கலாம். ஏம்மா அனு பாப்பா விட்டுட்டு வந்தீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? பாப்பா உங்களை தாண்டி எவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்தீங்களா? என் தங்கம் எவ்வளோ அழகா பேசுறடி. உன்னை நான் விட்டுட்டு வந்துட்டேனா? ஐயோ என் அழகு பெத்த புள்ள. நான் உன்னை விட்டுட்டு வந்தாலும் என் மனசு பூரா நீதான் இருந்தானுப்பா. அம்மானால உன்னை விட்டுட்டு வர முடியாமத்தே வந்தேன். என் தங்கம், அம்மாவை தேடி எப்படி தூரம் உன்னை யாருங்க கூட்டு வந்தது? அப்பா நம்ம கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க தானே அப்பா? நீங்க கூட அடிக்கடி பேசிட்டே இருப்பீங்களா அப்பா பத்தி? அப்பா அப்பா இவன் தானம்மா? அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் அனுக்கு அம்மா, நீங்க தான் அனுக்கு அப்பான்னு. அர்ச்சனா, என்ன என்ன மன்னிச்சுக்கிடுங்க அர்ச்சனா. உன்கிட்ட எப்படி பேசுறது கூட எனக்கு தெரியல. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புது. அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா நீ கொடுப்ப? ஏன் அர்ச்சனா இப்படி செஞ்ச? உண்மை தெரிஞ்சு ஏன் அர்ச்சனா என்கிட்ட சொல்லாம என்ன காயப்படுத்திட்டு வந்த? தெரிஞ்சா மட்டும் நீ என்ன செஞ்சிருப்ப? என் வாழ்க்கையவே நாசமாக்கிட வேண்டாம் நீ. நான் பாட்டுல செவனேன்னு இருந்தேன். தேவையில்லாம என் வாழ்க்கைக்குள்ள வந்து என்ன இன்னைக்கு இப்படி தூரம் கொண்டு வந்து விட்டுட்ட. எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கு என்ன நடக்குது? என்ன நம்ம பேசிக்கிறா? போருமா அர்ச்சனா, போதும் அர்ச்சனா. இதுக்கு மேல நீ எந்த தண்டனையும் அவருக்கு கொடுக்க வேணாம். வருண்,
மாமா என்ன நடந்துட்டு இருக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்க ருத்ரன், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தம்பி உனக்கு ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வர வரைக்கும் கரெக்டாக எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கிறதுக்கு. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இது என் பொண்ணோட வாழ்க்கை. ஸோ பார்த்து முடிவெடுக்கணும்ல, அதனால தான். பார்த்து முடிவு எடுக்கணுமா? அப்பா என்ன நடந்துக்கிருக்கு? வருண் என்ன நடக்குதுங்க? கொஞ்ச நேரம் இரு, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவாங்க. என்ன ஏன் அர்ச்சனா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வேணான்னு சொல்லி கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன். போயிட்டு திரும்ப வந்து இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா வரும்னு ஒரு வார்த்தை கேட்டதும் நான் சம்மதம் சொல்லிட்டேன். ஆனால் அர்ச்சனா, நீ வந்ததுலேருந்தே நீ ஏன் அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு போனேன்னு உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அர்ச்சனா, அலையா அலைஞ்சிருக்கேன். ஆனால் இப்போதான் நீ ஊருக்கு வர 3 நாளைக்கு முன்னாடி தான் நீ ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டு போனேங்கிறது தெரிய வந்துச்சு. ஊர் உலகத்தில் பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும் அர்ச்சனா. ஆனால் உன்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த பெயின் தெரியும். என்ன இப்போ உனக்கும் ருத்ரன் அவருக்கும் நடந்த ஒரு இன்சிடெண்ட் 2 பேத்துக்குமே தெரியாம நடந்த ஒரு விஷயம்தான். என்ன அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்ன வருண், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறியா? வருண் இது எதுவுமே சரியில்லை. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தேவையில்லாம பேசிக்கிருக்காத. அர்ச்சனா, வருண் சொல்றது தான் உண்மை. முதல்ல ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோமா. என்ன பண்ணிக்கிருக்கீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாம பேசக்கூடாது. நான் இப்ப ஏன் இங்க வந்து வருணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு சொன்னேன்னு தெரியுமா? வருண் நான் செய்தது தப்புன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோ நான் ஏன் அதை பண்ணனா? உனக்காக இந்த உலகத்துல யாருமே இல்லை. என்ன நீ காதலிச்ச ஒரே ஒரு பாவத்துக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்னு தான் உனக்கு கழுத்து நீட்டணும்னு நினைச்சேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் அவ்வளோ யோக்கியமானவே இல்லை. ஏமா அர்ச்சனா, செத்த போற இங்க வாழ்க்கையில எல்லா விஷயமும் நாம நினைச்சதுபடிலாம் நடக்கிறது கிடையாது. என்ன நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. நீ ஏன் அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போகணும்? அங்கேயே என் மருமையை வரணும்? இதுதாம்மா விதி. இது யாருனாலையும் மாற்ற முடியாது. என்ன 2 பேருமே தெரியாதனமா பண்ண ஒரு தப்புனால இன்னைக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. இன்னைக்கு அந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன்னு இங்க வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் சரிதே. ஆனா இந்த உலகத்துல ஒரு பெண் குழந்தை அம்மா இல்லாம எப்படித்தான் வளரும்? யாருங்கப்பா, உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். உங்க மேல எனக்கு எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும். இல்ல இந்த குழந்தைக்காக நாங்க இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு என்னால எப்படி அங்க இருக்க முடியும் சொல்லுங்க? இதோ நிக்கிறானே, இவன் என்ன எத்தனை வருஷமா லவ் பண்ணான் தெரியுமா? இவனுக்காக என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டேன். என் வாழ்க்கையை நாசமாக்கிட வந்த உங்க மருமகன் நான் பண்ண செவனேண்டு போய்க்கிருந்தேன். தேவையில்லாம என் வாழ்க்கையில கோடு போட்டு அதுல ஒரு பெரிய பிரளயத்தையே உருவாக்கிட்டியா. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு கூட எனக்கு தெரியல. ஒரு உயிர் வந்துருச்சு, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? அவன் செஞ்ச தப்புக்காக இந்த உயிர் என்ன பண்ணுச்சு? அதுக்காக தான் அதை அழிக்காம நான் கஷ்டப்பட்டு பெத்த எடுத்தேன். இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணு பேச்சு செய்யாததை நான் செஞ்சிருக்கேன். அப்பா அம்மா இருந்தும் அனாதையா வாழ்ந்தேன். எனக்காக ஒருத்தன் காத்துக்கு இருக்கானே, அவனை வேலை நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில வாழ்க்கையில எல்லாமே தலையில போயிருச்சு. இதுக்கு மேல எப்படி நான் இங்க இருக்க முடியும்? என்னால முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா. எங்க எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த குழந்தை அவனோடதுதான். இந்த குழந்தைய அவனைய வச்சுக்கிறட்டும். என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல என்னால வழியாட வைக்க முடியாது. அர்ச்சனா, நீ படிச்சிருக்கன்னு தான் பேரு, மற்றபடி உனக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. என்ன நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி போன ஏன் போனேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சும் நாங்க அதே தப்ப செஞ்சா என்ன சொல்லு? அர்ச்சனா, அப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அன்னைக்கு கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிட்டு போறியா? அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாயே இருமா. இங்க பாரு பாரு வரும், நீ தப்பு செஞ்சுக்கிருக்க. தப்பு செஞ்சவனுக்கு எதுக்கு நீ இப்போ வரிஞ்சு கட்டிட்டு வர? அவனாலவே எல்லாமே போச்சு. உன்னை நான் எவ்வளவு ஆசையா லவ் பண்ண தெரியுமா? ஆனா எல்லாத்தையும் தலைகீழ மாத்தினவன் அவன். ஒரே ஒரு நாள்ல எல்லாத்தையும் மாத்தி விட்டியா. இன்னைக்கு என்ன செய்யறதுனே தெரிய முடிச்சு கிடைக்க வரும். யாரு இந்த குழந்தைய நான் எதுக்காக
எதுக்காக பெத்து வளர்த்தேன்னு உங்க யாருக்கும் தெரியாது. என்ன குழந்தை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் பெத்துக்கல. இந்த தப்பு செஞ்சவனுக்கு ஒரு பொம்பளை குழந்தைக்கு எப்படி வளர்க்கணும், ஒரு அம்மா இல்லாம ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னு அவனுக்கு கத்து கொடுக்கறதுக்காகவே இந்த குழந்தைய நான் பெத்தெடுத்தேன். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அவகிட்ட நான் அதை விட்டுட்டே வந்தேன். இப்ப ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு வருண், நீ என்ன நினைச்சாலும் சரி வருண், உனக்காக இந்த உலகத்துல யாருமே கிடையாது. என்ன நான் ஒருத்தங்கிட்ட கெட்டு போனவதான். அதுக்காக நீ என் மேல வச்சிருந்த காதல் இல்லைன்னு ஆயிருமா வருண்? சொல்லு. நீ தானே வருண் சொன்ன, நீ எப்படிப்பட்ட சூழல இருந்தாலும் உன்னை நான் ஏத்துக்கிறேன். இப்ப என்ன கைவிட போறியா? சொல்லு வருண். அர்ச்சனா, நான் உன்னை கை விட்டுருவேன் அப்படின்னு நான் எதுவும் சொல்லல. ஏன்னா முதல்ல உன் வாழ்க்கையோட முக்கியத்துவம், அதோட யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாரு அர்ச்சனா, நீ நினைக்கிற மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக ஏற்பாடு பண்ண கல்யாணம் இது கிடையாது. சொல்ல போனா இந்த கல்யாணமே ஒரு டிராமா. டிராமாவா? என்ன வருண் சொல்ற? அப்பா என்னப்பா இதெல்லாம்? ஆமாம் அர்ச்சனா, இந்த கல்யாணம் ஒரு டிராமா. இதோ நிற்கிறாரே அந்த பையனோட மாமா, அவர் தான் எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொன்னார். மாமா இருப்பாருக்கா. இங்க யாருமா, நீ உன் சைட்ல இருந்து உனக்கு நடந்த கொடுமையும் உனக்கு நடந்த வழியும் மட்டுமே நீ பேசிக்கிருக்க இப்போ வரைக்கும். ஆனா ஒரு பையன் அந்த அவன் சைட்ல இருந்து கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியாமா? சொல்லு. நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கியோ, எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கியோ, அதே தான் அந்த மனுஷனும் பட்டிருக்காரு. என்ன ஒரு நாள் 2 நாள் இல்லம்மா. இதே என் மாப்பிள்ளை இடத்துல வேற ஒரு பையன் இருந்திருந்தா தூக்கி போட்டு நேரம் அடுத்த பொண்ணுட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பான். இப்போ வரைக்கும் உன்னை மட்டுமே என் மாப்பிள்ளை மனசுக்குள்ள நினைச்சுக்கிருக்காரு, தெரியுமா? இந்த வெறும் வார்த்தையால வாயால சொன்னாலாம் புரியாதுமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டமே, அந்த பொண்ணு இனியாரும் என்ன செஞ்சுக்கிருப்பா? உன்னை பத்தியே ஒரு மனுஷன் 24 மணி நேரமும் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா அது என் மாப்பிள்ளை மட்டும்தான். ஏன் என் பொண்ணு என் மாப்பிள்ளைய ஒரு தலையா காதலிச்சா, ஆனாலும் இல்ல நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் என்னால அவந்திக்காக கட்டிக்கிற முடியாது. என் மனசுல இருக்கிறது வேறண்டு அவர் மனசு புறம் உன்னை மட்டும் தான் வச்சுக்கிறா. இதுக்கு மேல ஒரு ஆம்பளை வேதனைப்படுறதுல என்னமா இருக்கு சொல்லுமா? எல்லாமே புரியுதுமா. என்ன எல்லாமே சூழ்நிலையும் காரணம். யாரும் வேணும்னு போய் தப்பு செய்யறது கிடையாது. அன்னைக்கு அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அதனால இப்போ உங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை வந்துருச்சு. சரி, இது வரைக்கும் உனக்கு உண்மை தெரியல. உண்மை தெரிஞ்சதுக்கு பிறவாது நீ ஏன் ருத்ரங்கிட்ட சொல்லாம விட்ட? சொல்லு. என்னடா இப்படி பேசுறானு, இவனுக்கு எல்லாம் இப்படி தெரியும்னு கேக்குறியா? என் மாப்பிள்ள எங்கிட்ட பாதி விஷயத்தையும் சொன்னாரு. நீ வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உன்னை நான் கவனிக்க ஆரம்பிச்சிமா. அப்பதான் தெரிஞ்சது நீதே ருத்ரம் தேடிக்க பொண்ணுண்டு. அப்ப இந்த உண்மையை நீ சொல்லிருக்கலாமே என்னை பார்த்து கேட்டிருந்திருக்கலாம். நான் சொன்னா அது எந்த ஒரு இடத்துலயுமே சரியா வராது. சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் அது தெரிய வரும்போதுதே அது மனசளவுல மிகப்பெரிய தைரியத்தையே கொடுக்கும். அதனால தெரிஞ்ச உண்மைய தெரிஞ்சு தெரியாத மாதிரி நான் இருந்தேன். என்ன ஏன் உன் முதுகுல இருக்க அந்த டேட்டூவை என் மாப்பிள்ள படம் போட்டு வீட்டுல வரைஞ்சு வச்சிருந்தாரு. அதை உன் மக பாக்குற மாதிரி செஞ்சதும் நான் தான். கடைசியா உன்னை கூப்பிட்டு வந்து அதை காட்ட சொன்னதையும் நான் தான். இல்லையாண்டு உன் மகளை பார்த்து கேளு. அனுமா, ஆமாம்மா, அன்னைக்கு இந்த தாத்தா தான் சொன்னாங்க இத கூட்டி போய் அம்மா கிட்ட காட்டுன்னு. நானே காட்டுனேன். ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க பாப்பா கிட்ட ஒழுங்காவே பேசவே இல்லையம்மா. நீ நினைக்கலாமா, என்னடா ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா அவன் பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட்டா ஆதரவா இருந்தா பரவாயில்ல, தாய் மாமா எதுக்கு இருக்கியாண்டு நீ யோசிக்கலாம். என் மாப்பிள்ளைய சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கேம்மா. என்ன சின்ன வயசுலயே என் மச்சானும் என் அக்காவும் இறந்து போயிட்டாங்க. அப்பையில இருந்து ஒத்தாளா கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் ஒத்தாளா இருந்து வளர்த்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சவர். அவரோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு மாமனா இருந்து நான் கூட இல்லண்டா, அது எப்படிமா சொல்லு பாப்போம்? ராம்பல அப்படி சீக்கிரத்துல கண்ணுல கண்ணீரே விட மாட்டியாமா? ஒருவேளை அப்படி அழுகுறான்டா, ஒண்ணு பெத்த தாய்க்காக அழுவியா, இல்லையா அவனையே நம்பி அந்த பொண்ணுக்காக அழுவியா? பெத்த தாய்க்காக என் மாப்பிள்ள அழுது நான் பார்த்திருக்கேன் இறந்து போனப்ப. ஆனா அதுக்கு பிறகு அழுதது உனக்காக தாமா, உன் ஒருத்திக்காகவே அவன் அப்படி தூரம் அழுதுருக்காரு. உன் சைட்ல இருந்து உன்னோட காயத்தை நீ வெளிப்படுத்துற மாதிரி என் மாப்பிள்ளையால வெளிப்படுத்த முடியல. என்ன நீ அழுது தீக்கிறமா, அவரால் அழுக கூட முடியல. என்ன நான் செஞ்சது தப்பு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற அந்த ஒரு மனப்போராட்டம் மட்டும்தான் அவருக்குள்ள. இதுக்கு மேல ஒரு ஆம்பளை என்னமா செய்ய முடியும் சொல்லு? தப்புதேமா, இது எந்த விதத்துலயும் நான் ஏற்படுத்த விரும்பல. என்ன
தப்பு தப்புதான். சரி தப்ப இப்ப சரி பண்ணணும்னு ஒரு இது இருக்குல்ல, அப்படி சரி பண்ணணும்ல. நான் நினைச்சேன் சரி உண்மை தெரிஞ்சிருச்சு, எப்படி இருந்தாலும் இந்த உத்தரங்கடை நீ கொண்டு போய் சேர்த்துருவேன். ஆனா அங்கதே ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டமா நீ. என்ன உண்மை தெரிஞ்சோடனே குழந்தைய கொண்டு போய் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வந்துட்டீனா இன்னைக்கு இந்த குழந்தை தாய் இல்லாம எப்படி வளரும் நீ நினைக்கிற? சரி கல்யாணம் பண்ணிக்கிறோம்டே நீ வந்துட்ட. ஒருவேளை இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியுமா? சொல்லுமா. உன்னாலே இல்ல, உன் இடத்துல எந்த பொண்ணாலையும் அதை செய்யவே முடியாது. ஏன்னா மனசார தொட்டாரோ இல்ல எந்த விதத்துல உன்னை அவர் தொட்டாருன்னு எங்களுக்கு தெரியல. என்ன அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா தப்பு நடந்துருச்சு, அதனால ஒரு குழந்தை வந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு தாயா இருந்துட்டு எப்படிமா அந்த பையன் கூட உன்னால வாழ முடியும்னு நீ நினைக்கிற? அது உன்னால முடியாதுமா. தயவு செஞ்சு ஒருத்தர் மேல மட்டும் பழி போடுறத நிறுத்திக்குமா. என்ன ஒருத்தர் மேல மட்டும் பழி போட்டு அவங்க அதனால காயப்பட்டதுனால என்ன சந்தோஷம் கிடைக்கும் நீ நினைக்கிற? எந்த சந்தோஷமே கிடையாது. என்ன இதுக்கு மேல உன் மனசை மாத்திக்க. நீ யாருக்காக இதை செய்யறியோ இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ 10 மாசம் சுமந்து பெற்ற உன் குழந்தைக்காக கண்டிப்பா நீ ருத்ரன் கூட தான் செய்யணும். அதுதான் நியாயமும் கூட. இங்க பாரு அர்ச்சனா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது. ஆனா அது அவர் எல்லாத்தையுமே பேசிட்டாரு. என்ன உண்மைதான், நான் உன்னை லவ் பண்ணதான். லவ் பண்ணவங்க எல்லாருமே கடைசியில கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒருவேளை லவ் பண்ண எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த உலகத்துல யாருக்குமே கல்யாணம் நடந்திருக்காது. அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல உனக்கு நானும் எழுதல அர்ச்சனா. என்ன ஒருவேளை அப்படி எழுதியிருந்தா 4 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிருந்திருக்கும். ஏன் அப்படி நடக்காம எங்க சுத்தி எப்படி வந்து இப்போ எந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு கொஞ்சம் யோசி அர்ச்சனா. என்னை பொறுத்தளவுல நீ ருத்ரன் மேல தப்பு சொல்றத நான் ரொம்ப தப்புன்னு தான் பேசுவேன். என்ன ஒரு ஆம்பளையோட மனசு ஆம்பளைக்கு புரியும்னு சொல்றது உண்மைதான். என்ன எப்படி பொண்ணுங்களோட மனசை பொண்ணுங்களால புரிஞ்சுக்க முடியுதோ அதே மாதிரி ஆம்பளைங்களோட மனசை ஆம்பளைங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த விதத்துல உங்க 2 பேர் மேலுமே தப்பு கிடையாது. உங்க சூழ்நிலை தப்பு பண்ண வச்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்காக அந்த தப்பை திரும்ப திரும்ப தப்பாவே கொண்டு போக கூடாது. கொஞ்சமாவது அதை மாத்தி அமைக்கணும். என்ன இந்த 3 நாளா நான் பொறுமையா இருந்ததுக்கு பின்னாடி காரணம் இது மட்டும்தான். இந்த உண்மை எங்களுக்கு நீ இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுனால தான் பொய்யான ஒரு கல்யாணத்தை ட்ராமா மாதிரி ஒரு கல்யாணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். இப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஜென்மத்தில் உனக்கு புருஷனா வர வேண்டியது நான் கிடையாது, அவர் தான் உனக்கு புருஷன். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா? நீ எனக்காக யோசிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ ஒரு பொண்ணு, உன் லைஃப் எப்படி இருக்கணும்னு உன்னை லவ் பண்ணவனா இருந்து நான் டிசைட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால சொல்கிறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். எனக்கு யார் இல்லைன்னு யார் அர்ச்சனா சொன்னா? உன் அப்பா அம்மா உனக்கு மட்டும் அப்பா அம்மான்னு நினைக்கிறியா? நீ இல்லாத அந்த 4 வருஷம் ஒரு புள்ள இல்லைன்ற ஏக்கத்தை தீர்த்த வேணாம். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட போனாலுமே அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பையனாக இருந்து நான் அவங்கள பார்த்துப்பேன். தயவு செஞ்சு உன் வாழ்க்கையில் தப்பான முடிவு மட்டும் எடுக்காத அர்ச்சனா, புரியுதா? நீ படிச்சிருக்க என்ன, ஸோ உனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போது அந்த குழந்தைக்கு பேச்சை வர வச்சு அவர் தான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையோட இங்கே வந்திருக்காரு. இதுக்கு மேலே அவரை காயப்படுத்தாத. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வேணும்னாலும் இரு. ஆனால் அவர் தான் உனக்கு புருஷனாக வரணும். அதுதான் விதிப்படியும் நியாயப்படியும் உண்மையான விஷயம். சரி விடு, நீ அவருக்காக ஒன்று நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க வேணாம். குழந்தை இருக்குல்ல, உங்கள் 2 பேத்துக்கு பிறந்த குழந்தை தானே அது. அந்த குழந்தைக்காவது நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கே பாருமா அர்ச்சனா, வருண் சொன்ன மாதிரி நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் நியாயமே. ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை வளர்ந்துடலாம். ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு தாய் இல்லாமல் ஒரு பெண் குழந்தையால வளர முடியாதுமா. என்னதான் அம்மாவோட பாசத்தை காட்டி அப்பா வளர்த்தாலும் அம்மா இருக்கிற அந்த ஒரு இடத்த ஒரு பெண் குழந்தைக்கு யாருனாலையும் கொடுக்க முடியாது. அணுக்கு அந்த கஷ்டத்தை நீ கொடுக்க போறியா? சொல்லு. நீ அணுவை பிரிஞ்சு இங்கே வந்து இந்த 3 நாள் நீ நீயாவே இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே அந்த குழந்தைய காயப்படுத்தாதம்மா. அந்த குழந்தையும் காயப்படுத்திக்கிட்டு நீயும் காயப்பட்டுக்கிட்டு அந்த பையனையும் காயப்படுத்திக்கிட்டு வேண்டாமா, போதும். இதுக்கு மேலே அந்த கண்ணாமூச்சி ஆட்ட வேணாம். தயவு செஞ்சு எங்கள் எல்லாரோட சம்மதத்தோடையும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கும் ப்ளீஸ்மா. இதுதாம்மா உன் வாழ்க்கை.
அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. வருணுக்காக தானே நீ மறுபடியும் இங்கே வந்த. வருணே சொல்லிட்டான். இதுக்கு மேலே வேற என்ன உனக்கு வேணும்? போதும் அர்ச்சனா, இதுக்கு மேலே அவரை ஹர்ட் பண்ணாத. அப்போ நீ என்னை லவ் பண்ணது பொய்யா நீ கேட்கலாம். இல்லை அர்ச்சனா, உன்னை லவ் பண்ணது உண்மைதான். உன்னை லவ் பண்ணது உண்மையாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், உனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நீ தான் பெத்த. ஆனால் அந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வர்றதுக்கு நீ எவ்வளோ வேதனைப்பட்டிருப்ப சொல்லு. கொஞ்ச நஞ்ச வேதனைப்பட்ட வந்த இந்த உலகத்தில் இருக்க எந்த தாயும் செய்யக்கூடாத ஒரு செயலை நீ செஞ்சுட்டு வந்த எனக்காக, என் ஒருத்தனுக்காக. ஆனா என் ஒருத்தனுக்காக அந்த குழந்தைய நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தப்பே பண்ணாத அந்த உயிரை இந்த உலகத்துக்கு நான் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு நீ நினைச்சு துணிஞ்சு பெத்தியோ, அதே மாதிரி எந்த கஷ்டத்தையும் சின்ன வயசுலயே அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தைய. தயவு செஞ்சு இதுக்கு மேல நீ தான் முடிவெடுக்கணும். நீ சொல்லலாம், நீ ஈஸியா உன் இடத்துல இருந்தே நீ பேசுவ வரும்னு. உன் பெயினை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நீ சொல்ல வரலாம். ஆனால் அர்ச்சனா, உன் பெயினையும் தாண்டி இங்கே நிறைய பேரோட லைஃப் இருக்கு. என்ன, ஒரு விஷயத்த நம்ம இழந்தாதான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னா அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாலும் இல்லைனாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுதான் லைஃப். இதுக்கு மேலே நீ யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு சிலரை ஒரு தடவை தான் நம்ம சந்திச்சிருப்போம். அது ஏன் சந்திச்சோம், எதுக்கு சந்திச்சோம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம லைஃபோட பிக்கஸ்ட் ட்விஸ்டாக அந்த ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பிரபஞ்சம் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமும் கூட. ஆனால் என் லைஃப்பில் அது இன்னைக்கு நடந்திருக்கு. பட் இதுக்காக நான் வருத்தம்லாம் படலை. என்ன, அர்ச்சனாவை நான் லவ் பண்ணதான், அர்ச்சனாவை என்னை லவ் பண்ணாதான். ஆனால் அர்ச்சனா உங்களுக்கு தான் சொந்தம். இந்த மாலையும் உங்களுக்கு தான் சொந்தம். ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் அது தெரியாமல் பண்ண தப்பாக தான் இருக்கும். பட் அதுக்கு தண்டனை ரொம்ப அதிகம். என்ன, ஏன்னா தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கு தண்டனை காலங்கிறது குறைஞ்சுதான். ஆனால் தெரியாமல் பண்ண தப்புக்கு காரணமே தெரியாது. அப்போ தண்டனை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி 4 வருஷம் தண்டனையை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. இப்போது உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா நீங்கள் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த அந்த பொண்ணும் உங்களோட உயிரணுவில் வந்த உங்களோட குழந்தையும் 2 பேரும் கிடைக்க போகிறாங்க. இந்த நல்ல நாளில் சந்தோஷமாக நீங்கள் அர்ச்சனா கழுத்தில் தாலி கட்டுங்க. நீங்கள் அர்ச்சனா கழுத்தில் தாலி கட்டுறத நான் பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், அர்ச்சனா எப்போதுமே என்னவள் தான். என்ன, ஆனால் எனக்கானவ இல்லை. அது மட்டும் இப்போது தெளிவாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு உண்மையான விஷயத்த சொல்லட்டுமா? நான் என்னோட வாழ்க்கையில யாரையுமே கையெடுத்து கும்பிட்டது கிடையாது. என்னோட வயசுல மூத்தவங்களை நான் கும்பிட்டுருக்கேன். ஆனா நான் தெரியாம செஞ்ச தப்புக்கு ரொம்பவே தண்டனையை நான் அனுபவிச்சுட்டேன். சொல்ல போனா இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்த பிச்சை எனக்கு. நிறுத்துங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. என்ன பிச்சை அப்படிலாம் கிடையாது. இதுதான் உங்கள் வாழ்க்கை. இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒருவேளை அர்ச்சனாவை நான் லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்திருந்தாலும் அது நடந்திருக்காது. அது இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் அது இப்படி தான் நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், விதியை யாருனாலையும் மாற்ற முடியாது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். என்ன, அர்ச்சனா அழுது நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த 4 வருஷம் ரொம்பவே அழுதுருக்கா. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் அப்படி. என்ன, இதுக்கு மேலே அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது வரைக்கும் அவள் அழுதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து அவளை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். அவளை
உங்களுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. என்ன, என்னோட லைஃப்பில் என்னோட பலமே அர்ச்சனா சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான். ஏன்னா நான் உடஞ்சி போகும்போது அவள் என்ன தேத்துவா. இப்போது அவள் உடஞ்சிருக்கும் போது என்னால் தேத்த முடியல. ஏன்னா அவளுக்கு இருந்த அந்த பலம் எனக்கு கிடையாது. ஸோ என்னோட ஹாப்பினஸ் அர்ச்சனாவோட ஹாப்பினஸ் மட்டும்தான். ஸோ அவளை நீங்கள் தான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். என்ன, எந்த சூழ்நிலையிலையும் என் அர்ச்சனாவை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. என்ன தப்பு, இனி அவன் என் அர்ச்சனா இல்லை, உங்கள் அர்ச்சனா. போய் மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தாலி கட்டுங்க. லைஃப்பில் யாருக்கும் அந்த மாதிரிலாம் நடக்காது. குழந்தை பெற்றுட்டு குழந்தை முன்னாடி அம்மா அப்பா தாலி கட்டிக்கிறது. ஸோ உங்களுக்கு இது நடக்க போகுது. தாலி கட்டுங்க. இங்கே பாரு, நான் எந்த வருத்தமும் படலை. என்ன, உன்னோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன, அவ்வளோதான். ஸோ அவரை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ. வேணான்னு சொல்லாத. எனக்காக அர்ச்சனா, என்னை நீ உண்மையாக தானே லவ் பண்ண? பண்ணிப்பல்ல? யாருக்காக இல்லைன்னாலும் உனக்காக பண்ணிக்கிறேன் வருண். தேங்க்ஸ் அர்ச்சனா. சரி, உட்காரு. காதல் தந்தவனை தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேளை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். ஐயோ, ருத்ரனை இப்படி ஒரு கோலத்துல பார்க்க எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பூரா பேருக்கும் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்ட்டு இவன் வாழ்க்கைய நாசமாக்கிட்டானு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இவனுக்கு கல்யாணம் நடக்கணும் இருந்திருக்கு பாத்தியா? எப்படி நடந்த என்ன, அவனுக்கு கல்யாணம் நடந்ததே எனக்கு போதும். அண்ணே, ருத்ரண்ணே நம்ம எல்லாரோட வாழ்க்கையை மட்டும் பாக்குறாரு. அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதையும் அவர் மறந்துட்டாருன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். ஆனா இங்க பாத்தீங்களா, அண்ணனோட கல்யாணத்துல பாக்குறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கனே. கடவுள் எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுப்பாருடா. ஓய் செல்லக்குட்டி, நல்லா பார்த்துக்கிறங்க. இவரே உங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா கல்யாணத்தை பார்க்கறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு. அது என் அண்ணனோட ராசி. என் அண்ணனோட பிள்ளை கல்யாணத்தை பார்க்கணும்னு. இங்க என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அர்ச்சனா வாழ்க்கை நல்லா இருந்தா மட்டும் போதும். என் பொண்ணு வாழ போற இடம் அப்படி. என்ன, அவ இனிதான் சந்தோஷமா இருப்பா. அதுக்காக நான் வருணை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல. வருண் இந்த இடத்துல பெருந்தன்மையானவன் ஆயிட்டான். என்ன, ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்குறது மட்டும் பெத்தவங்களோட கடமை கிடையாது. என்ன, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதை செய்யறதும் பெத்தவங்களோட கடமை தான். அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குத்துது குடையுதுன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா என்ன? நம்ம பொண்ணுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைச்சோம். ஆனா என்னென்னமோ ஆயிடுச்சு. இன்னைக்கு அவளோட வாழ்க்கையே வேற மாதிரி போக போகுது. எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்கிறேன், வேற வழி. இனிமேதான் நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பா. தாலி கட்டுங்க. கட்டட்டுமா? உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. ஹாப்பி மேரிட் லைஃப். ருத்ரன், இனிமே அர்ச்சனாவை சந்தோஷமா பார்த்துக்கணும். என்ன, இனி எங்க வீட்டு பொண்ணு கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு, நேரம் மதுரைக்கு கிளம்பி வருவோம். ஓகே?
தேங்க்ஸ் டி செல்லம். ரொம்ப நன்றி வருண். கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலையும் அர்ச்சனாவனை விட்டு கொடுக்க மாட்டேன். வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்தவனுக்கு தன்னை நம்பி வந்த பொண்ணை அம்புட்டு சீக்கிரத்துல கஷ்டப்படுத்த தெரியாது. கஷ்டங்களையும் பார்க்காதவன், கூட பிறந்த பொம்பளை பிள்ளைய எதையும் பார்க்காதவன் கண்டிப்பா அந்த பொம்பளை பிள்ளைய கஷ்டப்படுத்ததையும் செய்வான். நீங்க நினைச்சதை விட நீங்க எதிர்பார்த்ததை விடவே அர்ச்சனாவை நான் நல்லா பார்த்துப்பேன். கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போல ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. தாய் வழி வந்தா எங்கள் தர்மத்தின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. வீசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்ல